வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீக். ஏன் அப்படின்னா யூஎஸ் உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் புதன்கிழமை நமக்கு நைட் 11:30 மணிக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் டேட்டா கிடையாது. நமக்கு இந்த வீக் பாத்தீங்கன்னா கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு அண்ட் பவுண்டோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ 2 இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. யுஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் கேடுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், யுஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், பவுண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ 4 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, 2 இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்ல அப்போ டேட்டாஸ்க்கு மார்க்கெட் வந்து நல்லாவே மேலேயும் கீழேயும் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கு அப்படிங்கிறத ஆகஸ்ட் 22 நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாவல் கவர்னர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஃபெட் ரேட் கட்டை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதுக்கு மார்க்கெட்டும் நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இப்ப வந்து 4.5% இருந்து, அதாவது 4.5 to 4.25% இருந்து இப்ப வந்து 4.25 to 4% அல்ல அதுக்கு கீழே. ஸோ உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவா அந்த பாயிண்ட்டை மட்டும் ரவுண்ட் ஃபிகர் மட்டும் சொல்றேன். 4.5% இப்ப இருக்குன்னா அடுத்தது 4.25% குறைக்க போறாங்களா அல்லது 4.0க்கு போய் 0.5% குறைக்க போறாங்களா அல்லது 0.25% குறைக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்ப வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப ரெண்டுல எது வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அதுக்காக ரியாக்ட் பண்ணிட்டான். ஸோ அன்னைக்கு அதுல அதுக்கு அடுத்த நாள் 17-18 அதோடைய தாக்கம் இருக்கும், அதோடைய அப்டேட்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி செட்டில்டானா அவன் டெக்னிக்கலுக்கு போயிடுவான். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது 12 மணிக்கு, அதாவது வியாழக்கிழமை நமக்கு ஆரம்பிக்கிற டைம்ல 12 மணிக்கு அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. பாவல் பேசுவார். அதுல இந்த ரேட் கட் தொடர்ச்சியா நடக்க போதா இல்ல இதோட நாங்க ஸ்டாப் பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். நம்ம அதை பார்க்கணும். பிளஸ் டேட்டா வைஸ் நம்ம பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி 0.25% குறைக்க போறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 99% இது நடக்கும். 1% குறைக்கலன்னு சொல்லலாம். அது இன்னும் அண்டர் ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷரா கொண்டு போகும். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணனால கண்டிப்பா குறைக்க தான் போறாங்க. இது குறைத்தால் வெறும் 0.25% குறைத்தால் மார்க்கெட் லைட்டா, யூஎஸ் மார்க்கெட் லைட்டா டிராப் ஆயிட்டு தென் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். இதே 0.5% குறைக்கிறாங்கன்னா ஹெவி ப்ரெஷர்ல இருக்கு, கண்டினியூவான ரேட் கட்ஸ் நமக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரியும். மார்க்கெட் அண்டர் ப்ரெஷர்ல ஃபுல்லாவே மார்க்கெட் கண்டினியூவா டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் அப்கமிங் மார்க்கெட். ஸோ இப்போ 0.25%, 0.5% அப்படிங்கிறத நம்ம டேட்டா மூலியமா பார்க்கணும். ரெண்டாவது அவங்க கொடுக்கக்கூடிய நியூஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு கட்டு தான், நெக்ஸ்ட் கட் நான் உங்களை சீக்கிரம் பண்ண போறது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் 0.5% வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபெட் ரேட்லேயே அதை பண்ணுவாங்களான்னு பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜான்வரியில தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரேட் கட் விட்டுட்டு பண்ணுவாங்க. நாங்கள் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு பண்ணுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் அண்டர் ப்ரெஷர்னா 0.5% குறைக்கிறாங்க, அதாவது 4.0க்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் ப்ரெஷராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4.25%க்கு தான் வருது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தான் ரேட் கட் இருக்கு. நெக்ஸ்ட் ரேட் கட் அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பண்ணலைன்னு சொன்னா நம்ம நம்பலாம். இவ்வளவுதான் டேட்டா வச்சு நம்ம பார்த்துக்கிறது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே கொஞ்சம் அன்வான்ட் மூவ்ஸ்லாம் நடக்கும். அதனால நீங்க எந்த என்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் தான் மஸ்ட். இதுல நமக்கு 17க்கு வரைக்கும் மார்க்கெட்ல 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு மார்க்கெட்டும் 17க்கு அப்புறம் வேற ஒரு மார்க்கெட்டையும் நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்கும் 0.25% இருந்தால்.
ஓகேங்களா? இல்லை 0.5% இருந்தாலும் 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இங்கிருந்து ட்ரம்ப் வராரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே இங்கிருந்து மார்க்கெட் ரைஸ் பண்ணது அதை விட அதிபாலத்துக்கு வந்துருச்சு. நமக்கு 96 வரைக்கும் மினிமம் வரணும். 93 வரைக்கும் அதுக்கு மேல கூட ஃபாலோ ஆகலாம். இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் மினிமம் சப்போர்ட்டுக்கு வந்தாகணும் ஒன்று இருக்கு. அதனால இந்த ஃபால் நடக்கலாமா அப்படின்னா தாராளமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0.5% வரதுக்கான சான்சஸ் தெரியுது. இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடங்க, இந்த சப்ளை ஏரியா, இந்த சப்ளைல இருந்த மார்க்கெட் மெதுவா மேலே வந்துச்சு. பிரேக் அவுட் பண்ணியிருந்தா நமக்கு மேலே போகும்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்க நியூஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதுக்கு அடுத்த வாரம் திருப்பி மேலே ஏறிச்சு. அந்த சப்ளையை டச் பண்ணோடனே ஃபால் ஆச்சு. திருப்பி மார்க்கெட் ஏறிச்சு. சப்ளையை டச் பண்ணோடனே ஃபால் ஆச்சு. லாஸ்ட் வீக் மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஏறிச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் கை கொடுக்காதனால மார்க்கெட் வந்து இறங்கி நிற்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மேக்சிமம் இந்த மார்க்கெட் வந்து இது ஒரு சின்ன மைனர் டிமாண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் தான். அதனால ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிருந்து மைல்டா மேலே ஏறலாம் அல்லது இங்கேயே சைட்வேல இருக்கலாம். ஆக மொத்தம் மார்க்கெட் ட்ராப் ஆகாம இப்போ நம்ம சொல்றது தவறா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து நின்னா கொஞ்சம் ஷேடோலாம் அடிச்சா கூட தப்பு இல்லை. நமக்கு இந்த டாப் ஆரம்பிச்ச இந்த டாப்புக்கு மேலே 99க்கு மேலே போனாதான் நம்ம வந்து பை அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஸோ ஒரு ஷேடோலாம் அடிச்சு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெடியா மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போது டக்குன்னு மார்க்கெட் ஃபால் நடக்கும். ஓகேங்களா? 0.25% அவ்வளோதான் இறக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் பெரிய லெவல்ல இந்த சப்போர்ட்டையே உடைக்காது. இந்த சப்போர்ட்டை உடைக்காது. மேக்சிமம் இதுக்குள்ளேயே மார்க்கெட் நின்றும். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் இங்கே புஷ் பண்ணும். இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஒருவேளை 0.5 வந்தாதான் நம்ம பிரேக் அவுட்டை எதிர்பார்த்து நல்லாவே மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்குள்ள மார்க்கெட் வந்து புதன்கிழமை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து நின்றுச்சா இல்லை ஏதாவது கீழே வந்து மேலே போய் நிற்குதா என்னங்கிறத நம்ம வந்து புதன்கிழமை நடக்கிற லைவ் மீட்ல நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் லைவ் மீட் அட்டன் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கணுனால நீங்கள் அந்த லைவ் மீட்டுக்கு வரலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. இங்கே வந்து ரீச் பண்ணால் அடுத்த ஸ்டெப் லெக்கும் கீழே தான் இறங்க போகுதுங்கிறது கிளீனாக இமேஜில் நமக்கு மார்க்கெட் காட்டுது. அது இல்லாமல் அவங்க டேட்டாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுவுமே அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஒன் மோர் ஹைக் மேலே போகிறான் அப்படிங்கிறது தெரியுது. அதற்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் செல் இப்படி மேலே போயிட்டு கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் செல் இந்த சப்போர்ட்டுக்கிட்டையும் நிற்கலாம் அல்லது இந்த சப்போர்ட் கிட்டையும் வரலாம். வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் வரும். ஸோ இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக கிடைக்காது. ஒரே ஸ்பார்க்கில் அந்த நியூஸ் வந்தோடனே மேக்சிமம் டபுள் சைடு தான் அடிக்கும். ஃபர்ஸ்ட் டக்குன்னு மார்க்கெட் மேலே போச்சுன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு டக்குன்னு அதே ரிவர்சலில் மார்க்கெட் வரும். ஸோ அந்த டைம் பெருமளவு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்று அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் போய் நம்ம இருக்கணும். இல்லைன்னா அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வியாழக்கிழமை நமக்கு கிடைக்கக்கூடிய செட்டப்பில் தான் நம்ம போகணும். ஓகே? ஸோ அது என்ன நடக்குதுங்கிற டேட்டாவை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஈரோஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸில் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால ஒரு சின்னதாக மார்க்கெட் இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். ஸோ சப்போர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா தாராளமாக பை எடுக்கலாம். அது நல்ல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் டே போய் முட்டிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. ஸோ மார்க்கெட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவலும் இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் அரெஸ்டான மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மிடில் வந்து வந்த மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே தான் இருக்குது செப்டம்பர் வரைக்கும். நமக்கு வந்து அன்னைக்கு நியூஸ் அவங்க வந்து ஆகஸ்ட் 22 அந்த டேட்டா வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் பெருசாக மார்க்கெட் ரைஸ் ஆகலை. சும்மா ஷார்ட்டாக ரைஸ் ஆகிட்டு அங்கேயே கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான்
பவுண்ட் யூஎஸ்டியுடைய ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கு. இதை தாண்டி அவன் உடைக்கணும். நமக்கு இங்கே உடைச்சி நின்னா நம்ம பை எடுக்கலாம், அல்லது கீழே வந்து நின்னாலும் பை எடுக்கலாம். ஸோ இந்த இடம் நமக்கு பை கிடைக்கும், அல்லது இந்த இடத்துல மார்க்கெட் பை கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ரேஞ்சை மார்க்கெட் தாண்டாது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் அப்சைட் ரேஞ்சுக்கு தான் நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த எக்ஸ்பான்ஷனுடைய டாப்புக்கிட்ட இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரெடி ஆக போகுது. இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரெண்டிங் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ட்ரெண்டு தான் நடந்துட்டு இருக்கு. என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அரௌண்டில் தான் சப்போர்ட் எடுக்கிறதுனால ப்ரைஸ் கீழே வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு தென் நமக்கு மேலே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு கீழே இறங்கி சப்போர்ட்ல ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டி, ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி சப்போர்ட்ல இருந்தால் டேட்டா வந்தோடனே மேலே போயிடும். அதே டைம்ல டாலர் இண்டெக்ஸும் ரெசிஸ்டன்ஸ்ட வந்து நிற்கணும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியும் சேம் அதே ஸ்டோரி தான். மார்க்கெட் வந்து பை சைடில் போகுது. ஆனால் வந்து நியூசிலாந்து யூஎஸ்டி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மேக்சிமம் போய் இந்த டாப் கிட்ட வரைக்கும் நிற்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்ளை சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட மார்க்கெட் போய் நின்றுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா ஒரு ஃபால் கீழே கொஞ்சம் வந்துட்டு மேலே போய் இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். நியூசிலாந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால ஈரோ, பவுண்ட், ஆஸ்திரேலியாவில் நீங்கள் நல்ல ஒரு ரேலி பார்க்கலாம். ஒருவேளை டேட்டா அவ்வளோ சப்போர்ட்டிவாக வரல, இந்த மார்க்கெட்லாம் ஏறலைன்னா நியூசிலாந்து வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டே நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்துட்டு ஃபால் ஆகும். நமக்கு கேடுலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு, தென் வியாழக்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அதுக்கப்புறம் இதுதான் யூஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. அதனால கேட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. அதுலேயே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேட் வீக்காக இருக்கும்போது மேலே போகும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பெரிய ட்ராப், அதாவது பெருசாக இங்கேருந்து ஃபாலோ ஆவானா அப்படின்னா மற்ற மார்க்கெட் இருக்கிற அளவு இருக்காது. ஓரளவு கீழே வந்து மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவல் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் ஏரியா இங்கே வந்து மார்க்கெட் நின்றுக்கும். அதனால வந்து யூஎஸ்டி கேட்ல பெரிய ஃபால் இருக்காது. ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன ட்ராப்பை நம்ம எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜப்பான். ஜப்பானுக்கும் வெள்ளிக்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் நான் வந்து வீக் சார்ட் காட்டுறேன். வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகி மேலே போச்சு. இன்னும் கிளீனாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ரைஸ் வந்துச்சு. தென் இங்கேருந்து அடுத்த மார்க்கெட் சின்னதாக ஒரு ரைஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் ஒரு சின்னதாக ரைஸ் வந்திருக்கு, இவ்வளோதான். ஸோ அதனால என்ன ஆகலாம், இப்போ இதுக்கு மேலே பெருசாக போகாது, போனாலும் கொஞ்சம் தான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு கீழே வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு திருப்பி மார்க்கெட் வரணும். இது ஒரு மேக்னெட்டிக் புல் மாதிரி மார்க்கெட் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ யூஎஸ்டி ஜப்பான் என்ன ஆக போகுது அப்படின்னா வியாழக்கிழமை புதன்கிழமை நடக்கக்கூடிய நியூஸ்ல கீழே உடைச்சி மார்க்கெட் வந்து 142 லெவலுக்கு ஆர் 143 வரைக்குமாவது மினிமம் மார்க்கெட் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் இப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ மேபி நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனால் இங்கேருந்து ஃபால் ஆகும். ஸோ இந்த டாப்பை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை ஏதாவது நியூஸ் ஃப்ளக்சுவேஷனில் டக்குன்னு ஒரு ஷேடோ வேணால் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா கீழே ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த மார்க்கெட் இந்த டாப்பை பிரேக் பண்ணி டேக் ஆஃப் ஆக முடியல. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் தொடர்ச்சியாக வந்து இன்னும் அந்த செல் சைடில் தான் இருக்குது. மேபி நமக்கு ஒரு ரைஸ் இப்படி கொடுத்தாலும் மார்க்கெட்டில் செல்லுதான் அடிக்கணும். இந்த இடம் வரைக்கும் வரலாம். இந்த டாப் வரைக்கும் நமக்கு 0.8020 வரைக்கும் மேபி வரலாம். ரேர், அவ்வளோ வராது. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து இங்கே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெடியாக இருக்கிறனால இதுக்குள்ளேயே மார்க்கெட் போயிட்டு ஒரு ட்ராப்பை சந்திக்கும், கீழே தான் வரும். நீங்கள் செல் எடுங்க. இந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம ரேலியை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு.
ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா எப்படி மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த நியூஸ் வந்தபோது இங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சது, இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது, மேலே போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு கரெக்ஷனை மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நல்லாவே கரெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான கரெக்ஷன். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து டேட்டா வரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்த ஃபாலே நம்ம வந்து லைவ் மீட்ல சொன்னோம். இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்தா செல் எடுத்துக்குங்க அப்படின்ட்டு. அதிகபட்சம் நம்ம எதிர்பார்த்தது ஒரு 600 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். பட் மார்க்கெட் வரல. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 612 வரைக்கும் தான் வந்துச்சு. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல திருப்பி ஒரு செல் பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு இப்ப ரெசிஸ்டன்ஸ் லெவல். 4 வரைஞ்சு காட்டுறேன். இந்த பாயிண்ட்ட வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். கிளீனான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இத வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு முன்னாடி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப என்ன ஆகும்? மேபி ரொம்ப ரேர் கேஸ் நடக்கலாம். இங்கிருந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் இங்கிருந்து எடுத்துக்கலாம். இங்கிருந்து நீங்க இப்படி ஒரு எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து அந்த 600 லெவல்ல தொடர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எடுத்துட்டா டக்குன்னு மேல போகும். ஆனா, எனக்கு தெரிஞ்சு கோல்டு அவ்வளோ சீக்கிரம் 600க்கு கொண்டு வர வாய்ப்பு கம்மி. மேபி நமக்கு இங்கேயே இந்த மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா? இங்கேயே நமக்கு வந்து பிரைஸ் வந்து மினிமம் கீழ உடைச்சு சப்போர்ட் எடுத்துட்டும் மேல போகலாம் இந்த லெவல்ல. ஓகேங்களா? இது வந்து ஒரு 625 அந்த லெவல் வரைக்கும் இறங்கிட்டு கன்சாலிடேட் இங்கேயே பண்ணி மார்க்கெட்டை நிறுத்திட்டு தென் கீழே வர மாதிரி வச்சு மார்க்கெட்டை மேலே போவாங்க. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அந்த டாப் இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள கண்டிப்பாக இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். லைஃப் டைம் கையும் உடச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் இருக்கிறதுனால. அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 600 வரைக்கும் மேபி மார்க்கெட்டில் அந்த எக்ஸ்பான்ஷன் நடந்தால் 600 வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது செப்டம்பர் 17க்கு வரைக்கும் கோல்டு மார்க்கெட் அப்படிங்கிறது சைடு வேவாகவோ ஒரே இடத்துல நிக்க போறான். இந்த கன்சால்டேட் ஆகி இங்கே நிக்க போறான். அல்லது டவுன் சைடோ இருக்க சான்ஸ் உண்டு. ஓகேங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு எனி செல் சான்ஸ் கிடைச்சா எடுத்துக்குங்க. ஆனா புதன்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே நம்ம லைவ் மீட்ல கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம். நமக்கு ஈவினிங்க்கு மேலேயே கோல்டு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சப்போர்ட் எடுத்து பை சைடு போக வாய்ப்பு இருக்கும். சரி, நம்ம இதை எதிர்பார்க்குறோம். மண்டே மார்க்கெட்டே மேலே போயிட்டா திருப்பி டியூஸ்டே வெனஸ்டேல கீழே வரும், வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் போகும். ஓகேங்களா? ஸோ மண்டே மார்க்கெட் நேராக மேலே மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன சார் செல் சொன்னீங்க, மார்க்கெட் இங்கே வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா இது பை ப்ரெஷர் பை ட்ரெண்ட் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2 நாளைக்கு நம்ம எதிர்பார்த்தது லாஸ்ட் வீக்கே மார்க்கெட் இங்கிருந்து கீழே வந்துட்டு சப்போர்ட்ல ரெடியா இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். அதனால ஒரு நல்ல ரேலி நம்ம வந்து 600லயோ அல்லது 570லயோ கீழே ரொம்ப அதிகமா நம்ம அது ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா கீழே வந்து 500 520 அந்த லெவலுக்கு மார்க்கெட் போகும்னு எதிர்பார்த்தோம். பட் அங்க மார்க்கெட் வந்து பவுண்டுக்கு சாரி யூஎஸ் உடைய டாலர் இண்டெக்ஸ்ல அவ்வளோ கொடுக்கல. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள தான் இப்போ அரெஸ்ட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஓகே, இங்கிருந்து டக்குன்னு மேலே போன மார்க்கெட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே புஷ் பண்ணிட்டு இருக்கான். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி கீழே வரத்துக்கு தான் 70% சான்ஸ் இருக்கு. ஓகே, எனி செல் செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த டைம் மார்க்கெட்ல என்ன வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற லெவல்ஸே யூஸ் பண்ணாதீங்க. பிஃபோர் 17 ஓகே, ஒன் மோர் ட்ராப் பாசிபிள், அவ்வளோதான். ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பை சைடு தான். அந்த மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வரும்போது என்ன ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க மாட்டாங்களோ, கோல்டு கீழே வருதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிரியேஷன் மட்டும்தான் இருக்கும்.
ஆனால் நீங்க நல்லா உற்று மார்க்கெட்ல இருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள தான் இருக்கு. இங்கிருந்து ஒருவேளை மார்க்கெட் மண்டே மார்க்கெட்ல அப்படி போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்க எடுத்தாலும் ஒரு ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது இருக்கும். திருப்பி மார்க்கெட் வந்து 17க்குள்ள உங்க செல்லிங் ஆர்டர்ஸை மேக்ஸிமம் புக் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜம்ப் ஓவரில் தான் நடக்கும். அந்த நியூஸ் வரும்போது டக்குன்னு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் அழகா மார்க்கெட் வந்து ஜம்ப் ஓவர்லாம் நடக்கும். இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணலாமான்னா தாராளமாக மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நடக்க போகுது. 17ல் இதை பிரேக் பண்ணி தான் காட்ட போகிறாங்க. ஸோ பை சைடுக்கு நம்ம 17க்கு அப்புறம் ரெடி ஆகிக்கலாம். அது வரைக்கும் ஒரு சின்ன ஷார்ட் செல்லிங் மட்டும்தான். பெருசாக ட்ரையல் பண்ணாதீங்க. குட்டி குட்டியாக புக்கிங் பண்ணி வெளியில் வர ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் அண்ட் டாப் இருக்கும். இங்கே வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, வேவ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1, 2 நடந்துட்டு இருக்கு, 3 நடந்துட்டு இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து புஷ் பண்ணும். பெரிய லெவலில் இது இறங்கலை அப்படின்னாலுமே சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இருந்துட்டாலுமே ஓகேங்களா, இங்கே ஒரு சைட்வேஸில் இருந்தாலுமே இந்த இடத்துல எங்கே சப்போர்ட் கிடைத்தாலும் மார்க்கெட் வந்து பை சைடுக்கு தான் போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அது மேலே வரும். ஆஃப்டர் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா 0.25% தான் கொடுக்குறாங்க அப்படின்னா திருப்பி எல்லா மார்க்கெட்டும் செட்டில்டாக கீழே வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டை தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த ரேலியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் பாருங்க மல்டிப்புளாக நமக்கு வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் இருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டே சப்போர்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு இருக்கான். இப்போ வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.25% தான் வந்துச்சுன்னா பிட்காயின் இங்கே போனோடனே அரௌண்ட் 119 கிட்ட போய் எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா மார்க்கெட் ஃபால் நடக்கும். ஒருவேளை 4.0% அதாவது 0.5% குறைச்சிட்டாங்கன்னா தான் இந்த ஹையை பிரீச் பண்ணி 136 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ டேட்டா பேஸ் பண்ணி தான் இது நடக்க போகுது. அதனால நீங்கள் மார்க்கெட் இப்போ பை சைடில் தான் இருக்கும். இப்படி கீழே வந்து ரெடியாக இருக்கும். டேட்டா அவங்க கொடுத்தாங்கன்னா 119 இங்கே ஷேடோலாம் வரும். பட் இந்த ஏரியா வந்து திரும்புற மாதிரி தெரிஞ்சால் இங்கே நம்ம செல் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டேட்டா. ஓகேங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போனாலும் அவ்வளோதான் போகும். அதுக்கு மேலே போக வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போயிட்டுருக்குங்க. 4 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி முதல்ல வந்து இந்த சப்போர்ட்டுக்கிட்டே ரொம்ப நேரம் மார்க்கெட் ஹோல்டாகி நின்றுச்சோ, இந்த சப்போர்ட் ஜோனுக்கிட்டே நின்றுச்சோ, அதே மாதிரி மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்கான். ஸோ இங்கேருந்து லைட்டாக ஒரு புஷ் கிடச்சிச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் செல் தான் வரும். ஆயில் பொறுத்த வரைக்கும் செல் சைடே போங்க, பை சைட் போகாதீங்க. நமக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் வந்துடும் அப்படிங்கிற பேனிக் வந்தனால மட்டும்தான் இந்த அப்சைட் மூவ் போயிட்டு வந்தது. இல்லைன்னா மார்க்கெட் இங்கிருந்தே செல் சைடு தான் வரணும். இந்த வந்து எக்கனாமிக் நியூஸ்க்கு போன மார்க்கெட்டும் அதுக்கப்புறம் ஃபாலில் தான் இருக்குது. இந்த ஃபால் கண்டினியூவில் தான் இருக்க போகுது. ஸோ பெருசாக ரொம்ப இந்த மாதிரி பெரிய ட்ராப்லாம் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. எண்டிங்காக இருக்கிறதுனால ஸ்ட்ரெச்சராக இருக்கிறனால ஸ்லோவாக தான் இறங்கும். குட்டி குட்டியாக மெதுவாக செல் சைடில் இருக்கும். எனி செல் செட்டப் அப்பப்போ பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி செல் கிடச்சிச்சு அப்படின்னா போய்க்குங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 88.4 வரைக்கும் ஐஎன்ஆர் மேலே போயிடுச்சு. ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரனால மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆகலாம். பெருசாக மேலே போகாது. 25,600க்கு மேலே போகாது. அரௌண்ட் திஸ் இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்புக்கு அனுப்புங்க. லைவ் மீட்டில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய நம்பர் இங்கே இருக்கும். இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.